சார், இப்போ குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கு. இப்போ வரக்கூடிய நேரத்திலயும் அதே அளவு தான் அதிகமான மழை பொழிவு இருக்குமா அப்போ? அதான் தற்போது கிடைத்திருக்கும் தகவல் படி பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில 30 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல 26 சென்டிமீட்டர் மழையும், ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல அடர் மேக குவியல்கள் காணப்பட்டு வருகிறது. இந்த தொடர்ந்து பலத்த மழை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக தென்காசி, அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பரவலாக நாளை காலை 8:30 மணிக்குள்ளாக பரவலாக பல இடங்கள்ல அதீத கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும். மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு போன்ற பகுதிகள், அதே போல நம்பியார் அணை பகுதி, இது போன்ற பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை 50 சென்டிமீட்டருக்கு மேல் 60 சென்டிமீட்டர் வரைக்குமே நமக்கு நாளை காலை 8:30 மணிக்குள்ளாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், பொதுவா இந்த மாதிரி மழை பொழிவு அதிகமா இருக்கும்போது, வெள்ளம் ஏற்படும் போது பொதுமக்களுக்கு எழக்கூடிய ஒரே கேள்வி எப்போது மழை குறையும் அப்படின்னு தான். இப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மழை குறைவை? தென்கோடி மாவட்டங்களுக்கு இந்த அதீத மழைப்பொழிவு அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியிலேயே நிலை கொண்டு நாளை மாலை தான் சற்று வலுவிழக்க தொடங்கும். அதனால அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த அதீத மழைப்பொழிவு தொடரும். கனமழை பொழிவு செவ்வாய்க்கிழமை காலை, அதாவது அடுத்த 36 மணி நேரத்திற்கு தென்கோடி மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அதீத மழைப்பொழிவு இருக்கு. அதே போல நகர்பகுதி, புறநகர் பகுதி, மாநகர் பகுதிகளிலையும் அதீத மழைப்பொழிவு இருக்கு. பரவலாக இப்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் போலவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள்லையும் பரவலாக மாவட்டத்தின் அனைத்து இடங்கள்லயுமே கடலோரத்திலையும் மழை இருக்கு, நகர்பகுதியிலையும் மழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இந்த அதீத மழைப்பொழிவு நீடிப்பதன் காரணமா இத மக்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கணும். அதுவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிகவும் எச்சரிக்கையோட இருக்கணும். குறிப்பா அந்த கடலோர மாவட்டம், அதே மாதிரி நகர பகுதிகள், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி பகுதிகள், இந்த 3 இடங்களிலுமே அதே மாதிரியான நிலை நீடிக்கும்னு சொன்னீங்க. இப்போ காற்றுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? காற்றுடைய வேகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல கிழக்கு காற்று சற்று வலுவாக வீசக்கூடும். ஏன்னா குமரிக்கடல் பகுதிகளில் இந்த காற்று சுழற்சி நிலவுவதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல சற்று தரைக்காற்று அசாதாரணமாக வீசும். தென் மாவட்டங்கள்ல காற்று குறித்து எந்தவித எச்சரிக்கையும் இல்லை. இந்த அதீத மழைப்பொழிவு அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்பதனால் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். பல இடங்கள்ல அதீத கனமழை பொழிவும், ஒரு சில இடங்கள்ல அந்த 50 சென்டிமீட்டருக்கு மேல 60 சென்டிமீட்டர் வரைக்குமே நாளை காலைக்குள்ளேயே நம்ம எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதீத கனமழை இருக்கும் என்ற காரணத்தால் அந்த 4 மாவட்ட மக்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இடைப்பில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஹேமச்சந்திரன்.